ஹாய் காய்ஸ், வணக்கம். என் பேர் யுகேஷ். நினைக்கிறேன் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. இன்றைக்கி ஏன் போடுறேன்னா, நீ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, அதை நான் சொல்கிறதுக்காண்டி. ஸோ இன்றைக்கி நான் ஆஃப்ல, இன்றைக்கி நான் வேலை இல்லை. ஸோ நான் வீட்டில் இருக்கிறப்ப என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு கிரேப் பிடிச்சிட்டு வா, பிகாஸ் ஷீ டோ வாண்ட் டு ட்ரைவ் பேக் டு ஹோம், திங்க் ஷீ டயர்ட். ஸோ நானும் ஓகே, நீ கிரேப் புக் பண்ணிடு, நான் அதுக்கு ரெடி ஆகிடுறேன்னு நான் என்னோடய காடி இருந்துச்சு, அதை எடுத்து இன்னொரு இடத்துல பார்க் பண்ணணும். ஓகே, எங்கள் வீட்டு ஏரியாக்குள்ளே தான் இருக்குது அதுவும். ஓகே, ஸோ எங்கள் வீட்டு முன்னுக்குள்ளே என்னோடய காடியை எடுத்து நான் பக்கத்தில் உள்ள அந்த தாமானா நான் போடுறேன். தாமானா ப்ளே கிரவுண்ட், அங்கே நான் போடுறேன். போட்டுட்டு பின்னாடி பார்க்குறேன் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் காடி இப்படி இருந்துச்சு. ஸோ பார்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, பார்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சும்மா குளிஞ்சு கீழே பார்த்தேன், ஒரு பார்சல். அந்த பார்சல் அந்த காடி கீழே இருந்துச்சு. ஸோ அப்போ நான் ஒரிட்ல, இப்போ காடி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப டயரில் மாட்டி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஓகேன்னு நான் என் காடியை லாக் பண்ணிவிட்டு, அவர் காடி, அதாவது என் காடிக்கு பின்னாடி தான் இருந்துச்சு அதுவும், அவர் காடிக்கு போயிட்டு நான் எடுத்துகிட்டு அந்த பார்சல் எடுத்துகிட்டு, அது ஒரு லாசாடா ஒரு ஷாப்பி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நான் சைடில் அந்த வாக்வே இருக்கும், ஆளுங்க நடந்து போவாங்க, அங்கே நான் வச்சேன். நான் ஏன் அங்கே வச்சேன்னா, அதில் அந்த பார்சல் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஏதாச்சும் பூச்சி கீச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் பூச்சிக்கெல்லாம் பயப்படுவேன். ஸோ அதனால் நான் இங்கே வச்சுட்டு நான் ஃபோட்டோ பிடிச்சேன், காடி ஃபோட்டோ பிடிச்சேன், காடி கீழே அது இருந்து ஃபோட்டோ பிடிச்சேன். அப்புறம் அந்த பார்சல் ஃபோட்டோ பிடிச்சேன். நான் எதுக்கு பிடிச்சேன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்காண்டி. ஸோ நான் பிடிச்சிட்டு எனக்கு இந்த ஒரு இஷ்யூ இருக்குது, காடி லாக் பண்ணிட்டேனா இல்லையா, சுவிட்ச் அடிச்சிட்டேனா இல்லையா, அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி செக் பண்ணுவேன். ஸோ என் காடிக்கிட்ட நான் திருப்பி நடந்து போனேன், அதாவது ஃபியூ ஸ்டெப் தான், ஒரு 7 ஸ்டெப் அவ்வளோதான். போயிட்டு நான் காடியை திருப்பி லாக் பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், அந்த ப்ளே கிரவுண்ட் கிட்ட தானே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ப்ளே கிரவுண்டில் ஒரு பாட்டி, அவங்க ஃபோன் இப்படி இருக்குது மச்சம், ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன நான் அங்கே ஒரு மரமும் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சி அந்த மரத்தில் என்னமோ எடுக்கிறாங்க அந்த மாதிரி. பட் நான் திருப்பி பார்த்தேன், அந்த அவங்க கூட இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க, ஒரு அக்கா மாதிரி. அவங்களும் என்னையை பார்த்துருக்காங்க, அந்த பாட்டி என்னையை பார்த்துருக்காங்க. தென் ஐ ஃபீல் என்னடா அது அந்த மாதிரி. ஸோ நான் ஏன் அந்த மாதிரி நினச்சேன்னா, ஐ தாட் ஒருவேளை அதை எடுத்துகிட்டு தொங்சாம்பால போடணுமோ, மேமா ஐ வாண்ட் டு டூ பேட், அதில் என்னாச்சும் இருக்கா நான் பார்க்கணும்ல. சரி, அப்படியே வீடியோ அப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோனை கீழே வச்சுட்டாங்க. சரி, நான் ஏன் பிரச்சனைன்னு அந்த அந்த பார்சல் தூக்குனப்போ தெரிஞ்சு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த பார்சலை எடுத்துகிட்டு தொங்சாம்பா அந்த தாமான் இருக்கேன், அங்கே தான் இருக்கேன். எங்கன்னா அந்த 2 பேர் என்னை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுல, அவங்க பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஸோ நானும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளாஸ்டிக் அந்த தொங்சாம்பாலை நான் போடுறேன். அவங்க ஃபோன் இப்படியே தான் இருந்துச்சு, இப்படியே தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு டாக் இருந்துச்சு. மச்சம் 2 பேரும் என்னையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்படியே அங்கேருந்து வெளியாகிட்டு திருப்பி என் வீட்டுக்கிட்ட போனேன். ஏன்னா கிராப் டிரைவர் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வருவார். அது எங்கள் ரெசிடென்ஸ் தான், அந்த ரெசிடென்ஸ்குள்ளே தான், தாமான்குள்ளேயே தான். ஸோ நான் அந்த கிராப் எடுத்துகிட்டு, கிராப் வந்துடுச்சு, நான் கிராப் ஏறிட்டு நான் அந்த வீட்டு லோரூம்லேருந்து இப்படி வெளியாக வரேன். அந்த ஸ்டில் அந்த லேடி, அந்த பாட்டி, ஈவன் இந்த நாய் கூட என்னையே பார்த்துட்ருக்கு. ரொம்ப நேரம் ஐ கான்டாக்ட்லேயே இருந்துச்சு. நாங்கள் இப்படி போகிறோம், அவங்க என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தெரியல தெரியல அவங்க ஏன் வீடியோ எடுத்தாங்கன்னு. மேபி என்னை பார்க்க பெஞ்சூரி மாதிரி இருக்கா, என்னை பார்க்க பெஞ்சூரி மாதிரியா இருக்குது. மேபி சம் ஏங்கிள் நான் கண்ணாடி போடலன்னா அந்த மாதிரி இருக்கலாம். பட் நான் கண்ணாடி போட்டிருக்கேன். இது இது பெரிய இஷ்யூலாம் இல்லை, நான் சும்மா அது ஒரு ஃபன்னியாக தான் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு நடந்தது. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், பாய்.